அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா 100 தமிழ் வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா? பொது தமிழ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 100 வினாக்கள் தினமும் பார்த்துட்ருக்கோம். நம்ம இது வரைக்கும் எவ்வளோ வினாக்கள் பார்த்துட்டோம்னா 2300 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னையோடு பார்த்தா 2400 வினாக்கள் முடிஞ்சிடும் சரிங்களா? 4200 வினாக்கள் மொத்தமாக நம்ம பார்க்கலாம்னு நம்ம ஒரு பிளானில் இருக்கோம். டெய்லி 100 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த 100 வினாக்கள் நான் காமிப்பேன். நீங்கள் ஆன்சரை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எத்தனை 100க்கு எவ்வளோ வினாக்கள் சரியாக விடையளித்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கோங்க. பெருங்கூட்டமாக, பெருந்திரளா, மாநாடா, பேரவையான்னு கேட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்? கான்ஃபரன்ஸ். ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாநாடு சரிங்களா? அதான் பாருங்கள், கலைச்சொல்லின் பொருளிலிருந்து சரியான விடை கேட்டுக்கோங்க. கன்சலேட்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டுக்கோங்க. தூதரகம், இணை தூதரகம், துணை தூதரகம், காப்பகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா துணை தூதரகம் சரிங்களா? அடுத்த பாருங்கள், ஓமை ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. கிணற்று தவளை போல அப்படிங்கிறாங்க. கிணற்று தவளை என்ன செய்யும்? அது ஒற்றுமையின்மையாக, அறியாமை நிகழ்வா, இல்லை தற்செயல் நிகழ்வா, இது எதிர்பாராத நிகழ்வான்னு கேட்டுக்கோங்க. அது ஏதோ ஒரு அறியாமை நிகழ்வு சரிங்களா? அதான் ஒரு அறியாமை. கிணற்று தவளை மாதிரி இருந்தோம்னா நம்ம வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது கிணத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும், தவிர வேறு எதுவும் தெரியாது. விழலுக்கு இறைத்த நீர் போலன்னு இருக்காங்க. விழலுக்கு இங்கே இறைத்த நீர் பார்த்தீங்கன்னா பயனற்ற செயல் தான் சரிங்களா? பசுமரத்த ஆணி போலன்னு கேட்டுக்காங்க. அதுவும் ஊமை. அப்போ ஊமையில் எத்தனை கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்கள். பசுமரத்த ஆணி போலவே எளிதில் மனதில் பதியும் சரிங்களா? எளிதில் பார்த்தா பசுமரத்தினால் ஆணியாக இருந்தோம்னா எளிதில் பதிஞ்சிடும். அதுதான் கேட்டுக்கோங்க. விடைக்கேற்ற வினா ஒரு கேள்வி கேட்டுக்காங்க. யானைகள் மனிதர்கள் தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்கள் தாக்குகின்றன. அப்போ பாருங்க, யானைகள் மனிதர்களை எப்படி தாக்குகின்றன அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? இல்லைன்னா ஏன் தாக்குகிறது கேட்குமா? இல்லை எவ்வாறு தாக்குது கேட்குமா? இல்லை யாரால் தாக்குது கேட்கும்? அப்போ யாரால் கேட்கக்கூடாது, எவ்வாறு கேட்கக்கூடாது, எப்படிங்க தாக்கக்கூடாது. ஏன் தாக்குதுன்னா அது பார்த்தோன்னா தனது வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்கள் தாக்குது. அப்போது மனிதர்களை தாக்குது கிடையாது. ஏன் தாக்குதுன்னா அது வழித்தடங்கள் குறிக்கிடும் போது தாக்குது. அப்போ ஏன் தான் சரியான ஆன்சர் பி. அதை பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சரியான சொற்றொடர் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், விரிந்தது, விரித்தது சரிங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நல்லா பாருங்கள், மழைக்காற்று வீசுதல் பூவின் இதழ்கள்ன்ட்டாங்க. அது விரிந்தன தான் வரணும், பன்மையாக வரணும். மயில் தொகைன்னு அப்போ மயில் தொகை பார்த்தா விரித்தது, ஒருமையாக தான் பேசணும். அப்போ மயில் தொகை பார்த்தீங்கன்னா விரிந்தனன்னு வரக்கூடாது சரிங்களா? அப்போ பார்த்தா ஆன்சர் ஏ தான் வரணும் சரிங்களா? மயில் தொகை விரிந்ததும் வரக்கூடாது. விரிந்தது வரலாம் சரிங்களா? விரிந்தது வரக்கூடாது, விரித்தது தான் வரணும். ஸோ அது கிடையாது. அப்போ ஆன்சர் ஏ தான் சரியானது சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடங்கு, அடக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிழையான தொடர் கேட்டிருக்காங்க. அப்போ 3 சரியானது இருக்குது, ஒன்று பிழையானது இருக்குது. அப்போ என்ன பிழைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்க்கலாம். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர் அப்படின்னு கிடையாது. ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர் ஒன்று. அப்போ அடங்கியதாலுக்கு அடங்கியதால் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் தவறாக இருக்குது. சி. 9வது கொஸ்டின் பாருங்கள், அகரவரிசையில் கொடுத்துருக்காங்க. அகரவரிசையில் என்ன ஆன்சர்? சரியான ஆன்சர் சொல்லுங்கள். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி சரிங்களா? இதுதான் ஆன்சர் சரியானது. அடுத்தது அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அகரவரிசை ஆன்சர் சொல்லுங்கள். 10வது கொஸ்டின். சூப்பர். ஆன்சர் என்னது? பி சரிங்களா? அதை பாருங்கள், தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? தனிந்தது வினைமுற்று, தனிதல் தொல்லிப்பெயர் சரிங்களா? தனிந்து இது பார்த்தீங்கன்னா வினையெச்சம் சரிங்களா? கட்டு என்னும் வேர்ச்சொல்லின் தொல்லிப்பெயர் கேட்காங்க. அப்போ கட்டுதல் தான் தொல்லிப்பெயர் சரிங்களா? வால் என்ற வேர்ச்சொல்லின் தொல்லிப்பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். வாழ்க்கை சரிங்களா? 14 மரம், மரம் கேட்டிருக்காங்க. மரம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீடுன்னு தெரியும். இந்த மரம்னா அது இந்த மரம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், வலிமைன்னு நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா? அதுமாரி பார்த்தீங்கன்னா தோல்னாலும் பார்த்தா நம்ம வீரம், வலிமைன்னு பார்த்துப்போம். அப்போ ஆன்சர் என்னது? சி சரிங்களா? சரி. மரம்னா பார்த்தீங்கன்னா தாவரம்னு நம்ம பார்த்துருப்போம் ஒன்று. அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு மரம்னா வீரம்னு பார்த்துருப்போம் சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏது சரியான ஆன்சர். சி கிடையாது சரிங்களா? ஏன்னா வீடு கிடையாது, அது மரம்னா ஒரு தாவரம் சரிங்களா? அப்போ ஏ. ஒளி, ஒளி வேறுபாடு. இலை, இலை. இலைனா பார்த்தா மெலிந்து புதல், இந்த இலைனா நூல் இலை சரிங்களா? அதை போக ஒளி வேறுபாடு சரியான பொருள் கேட்டிருக்காங்க. பிள்ளைகளற்ற தொடர் கேட்டிருக்காங்க சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மலர்கள் கிடையாது, அது மலர்கள் கிடையாது கரெக்டாக. என் வீட்டு தோட்டத்தில் வீசின சரிங்களா? அப்போ பாருங்கள், ஏயா, பியா, டியான்னு சரிங்களா? என் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், இது பாருங்கள் மனம், இதான் பார்த்தீங்கன்னா வாசனையாக இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ எங்கே பார்க்க போகிறோம்? மனம்னா இது உள்ளம் சரிங்களா? இதுதான் இது. அப்போ பார்த்தா ஆன்சர் என்ன வரும்? பி தான் சரியானது. மனம் தான் வாசனை. அப்போது வவ்வுல்னா என்ன கொடுத்துருக்காங்க? வவ்வுல்னா உயிரொலி சரிங்களா? அடுத்தா பாருங்க, கொடியில் உள்ள மலரை கொய்துவாவா, பூவை பறித்துவாவா? மலர்னா கொய்துவா தான். அப்போ ஆன்சர் டி. அதை பாருங்கள், சந்திப்பில் ஏற்ற தொடர் கேட்குறாங்க.
கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்ள. அப்போ ஒன்றையில் இக்கு வரணும். ஸோ இல்லை, கற்றுல இக்கு வரணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இல்லை. அப்போ அதை வச்சு எடுத்திங்கன்னா ஆன்சரு ஏன்னு ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? திருவள்ளுவர் காலம் கொடுத்துருக்காங்க, பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? திருவள்ளுவர் காலம் கிமு 31 தான். குறள் என்பா தான் 1330 குறை பார்க்கலாம். மேற்கணக்கு நூல் கிடையாது, கீழ்கணக்கு நூல். சரிங்களா? அப்போ மங்கள வழக்கு சொல் அல்லாத கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா திருமுகம் மங்களம் தான், நன்காடு வெள்ளாடு. ஆனால் சோனாடு வந்து பார்த்தீங்கன்னா அது மறு சைடில் அந்த வந்துடும். அணுகு அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து விலகு. சரிங்களா? அதான் களம் ப்ளஸ் ஏரி, இம் ப்ளஸ் ஏ வந்து மே ஆகி களமேரி ஆகிட்டு. சரி, உடல்மேரி உயிர் வந்து வந்துடுவது. செந்நெற்கட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுனா செம்மையான நெல்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதை வந்து உயர்வாக பேசுவது ஒரு பண்பு தொகையாக இருக்குது. அப்போ செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டாக வரும். சரிங்களா? சேர்த்தது கண் ப்ளஸ் இல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிரின் இரட்டும் இன்னும் விதிப்படி ஒரு கண் இருக்குது, இன்னொரு ஒரு இன்னு வந்து கண் இல்லது அப்படி ஆகிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ளஸ் இ வந்து நீ அப்படி ஆகி கண் இல்லதுன்னு ஆகிட்டு. ஸோ ஆன்சர் சி. 26ஆம் கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடர் கேட்டுங்க. மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள். இல்லை, ஏன்னா அங்கே ஒருமையில் இருக்குது. மனிதர்கள் அறிந்து கொண்டார் இல்லை. பாருங்க, கல்வி விதி வந்திருக்கு, மனிதர்கள் இங்கே கொண்டார்கள் கல்வி விதியில் இருக்காம. ஆன்சர் டி. சேகரம். சரிங்களா? சேகரம்னா என்னது? கூட்டம். கொடிக்கலைஞனே மிக வருது. விண்ணம்னா என்னது? சேதம். வாகுனா சரியாக. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 4 1 3. சரிங்களா? ஆன்சர் சி. அதை பாருங்க, கடும்புனா வந்து பார்த்தோம்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, சுற்றம். சரிங்களா? நரளம்னா ஒழிக்கும், பொம்மல்னா சோறு, படுகன்னா பள்ளம். அப்போ ஆன்சர் 3 1 4 2. சரிங்களா? டி. அதை பாருங்க, அது அஃது ஓர் அதை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் இது என்ன ஆன்சர் சரியாக வரும்? அஃது முன்னாடி உயிரெழுத்து முன்னாடி தான் அஃது வரணும். அப்போ கரெக்டாக இருக்குது. அதில் உயிரெழுத்து முன்னாடி தான் ஓர் வரணும். சரிங்களா? அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் இது டி தான் சரியாக இருக்குது. சாலவும் நன்றுன்னு இருக்காங்க. இது வந்து தான் உரிச்சல் தொடர். இது உங்களுக்கு நல்லா தெரியும். சரியான கூட்ட பேர் ஆட்டு மந்தை தான் வரணும். சரிங்களா? கரெக்டாக இருக்குது. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா புல் கட்டு தான் வரணும். புற்கட்டு. அன்பு அறணும் உடைத்தானி இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் கூற பயனோட அணி கேட்டுக்காங்க. இது நிரல்நடை. ஏன்னா அன்புக்கு பண்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, நிரல்நடையாக இருக்குது. சரிங்களா? அத்த பிறகு கூற்றுக்காரணம் கொடுத்துருக்காங்க. இலக்க நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையதாகும். இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்புடையதுன்னு இருக்காங்க. அப்போ கூற்று சரிதான், ஆனால் காரணம் தவறாக இருக்குது. சரிங்களா? அது ரீட் பண்ணலே உங்களுக்கு தெரியுது. 50 காப்பியில் கொண்டு மணிமேகலை இந்நூலுக்கு மணிமேகலை துறவு இன்னும் வேறு பேர் உண்டு. இந்நூல் மணிமேகலை துறவு வாழ்க்கை கூறப்படுதுன்னு இருக்காங்க. அப்போ கூற்று சரி, காரணமும் சரியாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த பாருங்க, ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா என்ற வினாவுதல் குழல் வினா. காரணம் தன் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் போட்டு வினாவது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டு தான். சரிங்களா? அடைப்புக்குள் உள்ளது புல்லை வந்து பார்த்தா இந்த சொல்லி எங்கே நம்ம பார்க்கணும். பறவை என்பதன் வேறு பேர் புல். அப்போ இதுதான் சரியானது. சரிங்களா? அதை இணைப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்கு இடமில்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு குருதியோட்டம் அது குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கணும். சரிங்களா? அதை பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாதுன்ட்டாங்க. எனவே கப்பல் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரை கொண்டு வந்தனர் அப்படிங்க. அப்போ இவங்க எனவே அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ தான் சரியான இது இணைப்ப சொல்ல இருக்கும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அதை பாருங்கள், காலம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுங்க. ரவி வந்தான், இறந்த காலம் வரணும். வருவான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எதிர்காலமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ அதுதான் கரெக்டாக இருக்குது. வருகிறான், இது நிகழ்காலம். சென்றான், இது இறந்த காலமாக இருக்கணும். ஸோ தவறாக. அதை வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்து சரியான தொடர் கேட்டிருக்காங்க. எந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாகுதுன்னு பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ பாருங்கள், இந்த இருக்க சொற்கள்லாம் வச்சு நம்ம புதிய சொல் உருவாக்கணும். அப்போ இதில் பாருங்களேன், பறவை திடல்னு ஒன்று கிடையாது. பறவை கூட்டம். வாழை திடல்னு ஒன்று கிடையாது. அதை பாருங்க, வாழை கூட்டம்னு ஒன்று கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு திடல்னு இருக்குது, தயிர் சோறு இருக்குது, பறவை கூட்டம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ தான். இது பயிற்சி சொல்லோடு இணைக்க முடியாத சொல் கிடைக்குங்க. பயிற்சி நடை, பயிற்சி மூச்சு. அதை பாருங்கள், பயிற்சி நடை, பயிற்சி மூச்சு, மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி. சரிங்களா? அதாவது மொழி பயிற்சின்னு வரும், ஆனால் மலைப்பயிற்சின்னு வராது. கரெக்டாக? அப்போது நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, மொழி பயிற்சி. அப்போது மலைப்பயிற்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ சார் மலையில் போய் பயிற்சி பண்ணால் மலை பயிற்சி தான்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த 3 கரெக்டாக வருது. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ஆன்சர் தூக்கலாம். சரிங்களா? 44 கொஸ்டின் பாருங்கள். சரியான எழுத்து வழக்கு தொடர் கேட்டுக்குங்க. உசுரே கிடையாது, உயிரே கிடையாது, உசுர் கிடையாது. அப்போ உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன், அதுதான் சரியாக இருக்குது. அதை பாருங்கள், நிறுத்தல் குறியீடு கேட்டிருக்காங்க. நிறுத்தல் குறியீடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டைமேல் குறி வரையக்கூடாது, ஏன்னா நேர்கூட்டு கிடையாது. அடுத்த பார்த்தீங்கன்னா இது ஒற்றைமேல் குறி வரக்கூடாது சரிங்களா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது படுத்தும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வரக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர், ஆற்று நீர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 3 நீரில் 2 நீரை சொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நீருக்கு முன்னாடி கமா யூஸ் பண்ணோம். பெரிய சிறிய அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் கமா யூஸ் பண்ணோம்னா ஒப்புமைப்படுத்தி காமிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிறிய இப்படி ஒப்புமைப்படுத்தி காமிக்கும்போது நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் சி. திருநெல்வேலி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அதோட மருவு நெல்லை சரிங்களா. நெல்லையா. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் என்னதுன்னா மயிலை. அதாவது செய் நன்றி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9th நியூ புக்கில் இருக்கும். நல்லா வேணால் போய் பாருங்கள், செய் நன்றின்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன செய்கூட்டல் நன்றி செய் நன்றின்னு ஆச்சு சரிங்களா. அவன் வந்தது இது என்ன வினானா இது ஒரு திணை வலு சரிங்களா. உலை 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 உலைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த உலைனா என்ன, இந்த உலைனா என்ன, இந்த உலைனா வேலை, இந்த உலைனா வழி சரிங்களா. அதை பாருங்கள், கடைக்கு போவா என்ற போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன்னு சொல்லுது, அப்படி மறுத்து கூறுது. அப்போ மறைவிடை. இந்த செயலை செய்து மங்கையா மணிமேகலான்னு கேட்க ஐய வினாவாக கேள்வி கேட்குங்க. எவ்வகை வினா என்பதை ஜெயகாந்த சிறுகள் இருக்கிறார் என்று நூலகரிடம் வினாவதில் வந்து பார்த்தா கொள்ளல் வினா கரெக்டாக. அதை பாருங்கள் புரோட்டோகால் இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம 11th 12th ஓல்டு புக்கில் இருக்கலாம், அதுதான் மரபு தகவல் சரிங்களா. சக்தி கவிதை ஈட்டினால் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை சரிங்களா. ஈஸியான கொஸ்டின். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எழுத பார்த்துட்டோம் பிறவினைன்னு. அதை பாருங்க வல்லொற்று ஏற்றித்த பிறவினை கேட்டிருக்காங்க. அப்போ ஆடினான் ஆட்டினான் இதுதான் வல்லொற்று ஏற்றிருக்கு சரிங்களா. அப்போ ஏ. வல்லார் வடலூர் சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இந்த விடை கிட்ட மிக சரியான வினாவை கேட்கணும். அப்போ பாருங்க வல்லாரார் எங்கு சத்திய தர்மசாலை நிறுவி தொடங்கி உணவளித்தார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா சரியான விடையாக இருக்கும். சொற்கள் ஒழுங்கு பற்றி சரியான தொடர். அப்போ இதில் எது சரியான இருக்குது ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். எனது சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது, இதுதான் சரியாக இருக்குது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சொற்கள் ஒழுங்குபடி சரியான தொடரை கேட்டிருக்காங்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுது அகராதின்னு இருக்காங்க. அப்போது இது சரியாகவே இருக்குது, மீதெல்லாம் சரியாக இல்லை சரிங்களா. பொற்கொடி பொம்மை செய்வித்தாளுக்கு செய்வித்தாள் செய்தால் செய்வித்தாள் அப்போ வந்து தன்வினை பிறவினை சரிங்களா. ஆன்சர் இருந்ததுன்னா பிறவினை. வாலிய அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வால். ஈகலான் இதோட வேர்ச்சொல் வந்து ஈ சரிங்களா. இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈகலானுக்கு வந்து ஈகைன்னு போட்டக்கூடாது சரிங்களா. உறங்கினால் அதோட வேர்ச்சொல் உறங்கு. மரம் விலங்கு வயல் வண்டு இதெல்லாம் பல பொருள் குறித்து மாதான் இன்னும் பொருள் தரும்னு பார்த்துப்பீங்க. காற்றினை குடிக்காத சொல்லு வந்து பாருங்கள் தென்றல் காற்று தான். பொறுப்பு என்பது காற்றினை குறிக்காது சரிங்களா. டையிங்னா வந்து பார்த்தோன்னா என்ன வரும், சாயம் ஏற்றுதல் வரும் சரிங்களா. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்து பிரதி சரிங்களா. மரபு பிள்ளை கேட்டுங்க. கோழி குஞ்சுகளை பிடித்து பூனை குட்டிகள் சரிங்களா. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின சரிங்களா. ஓடியன்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா ஒருமை பண்ணுமே இங்கே சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ குஞ்சு தான் வரும், பூனை குட்டி தான் வரணும், ஆனால் ஓடினே வரணும், ஏன்னா பூனை குட்டிகள்னு பன்மையாக இருக்குது சரிங்களா. அப்போது இது பாருங்கள் பொருந்தாது சொல்லி கேட்டுங்க. எச்சங்களின் அடிப்படையில் பொருந்தாது கேட்டுங்க. படித்த பாய்ந்து அப்படின்னு கொடுங்க. அப்போ இது 3 வந்து பார்த்தா வினையச்சம். படித்த என்பது ஒரு பெயரச்சமாக இருக்குது. ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தா சோர்வு. அக்னிக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தா அக்னின்னா உயர்வு, அக்னின்னா உயர்வு அல்லாத திணை. அப்போ இது உயர்வுடைய திணைன்னு வரணுமா. அக்னின்னு இது உயர்வு அல்லாத திணை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உயர்ந்த திணைன்னு வரணும் சரிங்களா. ஆன்சர் உயர்வு அல்லாத திணை. ஆன்சர் என்ன வரணும், அக்னின்னா உயர்வு அல்லாத திணை. அப்போ வந்து பார்த்தா உயர் திணை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அதை பாருங்கள் பேதையார் அதனால் என்னது அறிவு உடையார்னு அர்த்தம், எதிர்ச்சொல் சரிங்களா. அறிவு இல்லாதவர் அப்போ அறிவுடையார். இந்த பத்தியை கொடுத்துருக்கா, அந்த பத்தியை படிச்சுட்டு நம்ம விடையளிக்கணும் சரிங்களா. இந்த நூற்றாண்டு உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவாகும். செயற்கை நுண்ணறிவு ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரை வேணலாம். அது தனக்கு வரும் புதிய சூழ்நிலையில் மனிதரை போல தானே முடிவெடுக்க திறனுடையது. பாரத் ஸ்டேட் வங்கி நீலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்கள் கூட உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பேப்பர் சரிங்களா. இது மனிதரின் முகபாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியது. இவை இதழில் என கருதும் செயல்கள் செய்யக்கூடியதுன்றாங்க. இதழில் பயன்படுத்தும் மென்பொருள் வந்து வேட் ஸ்மித். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பது ஐயமில்லை. இப்போ இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் என்னது, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு சிறப்பாக நீங்கள் கருது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தான். மனிதரை போல் முடிவெடுக்கும் திறன் உள்ளது, கடினமாற்றி மூடிக்கும் திறன், ஓய்வின்றி உழைக்கும் திறன் எல்லாமே சொல்லணும் சரிங்களா. ஒருமை பன்மை விளைநிலங்கள் எனது கட்டடங்கள் ஆகின்றன ஏன்னா பன்மையில் இருக்குது சரிங்களா. அதை பார்க்க முனிவுனா வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்தீங்கன்னா என்னது வரும் சினம். தார்னா வந்து பார்த்தோன்னா மாலை. தமர்னா வந்து பார்த்தோன்னா உறவினர். முடினா தலை. அப்போ என்ன வரும் 2 3 4 1 சரிங்களா. ஆன்சர் சி. ஒரு கேட்டுத்துங்க. ஓர் ஊரில் ஒரு சரிங்களா. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் இப்போ பாருங்கள் இது வராது.
இப்போ பாருங்க, ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்துச்சு. இதான் வரும் சரியானது. அது கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க இது வரும். அது நகரத்துக்கு செல்லும் சாலை, இது கரெக்டாக இருக்குது. அடர்ந்த மரம் எவ்வகை தொடர் அப்படிங்காங்க. அடர்ந்த மரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அடர்ந்த மரம், அப்போ அடர்ந்த மரம் பேரை கொண்டு முடியுதா, அது பேரச்சு தொடர். மலைபடுகிடாம் எவ்வாறு அழைக்கப்படும், நல்லா சொல்லுங்கள். கூத்தராற்றுப்படை சரிங்களா. நான்கறிவு உயிரினம் என்னது, நண்டு தும்பி நான்கறிவு உயிரினம். கைவினை கலைஞர் ஆர்டிஸ்டியன் புல்லாங்குழல் நைட்டிங்னு இருக்காங்க சரிங்களா. அவர் புல்லாங்குழல் வந்து நைட்டிங் கிடையாது. கூடை முடிதல் ஃப்ளூட்டு கிடையாது. ஃப்ளூட்டு புல்லாங்குழல், கூடை முடிதல் நைட்டிங் சரிங்களா. இது மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஏ தான் சரியாக இருக்குது. ரீட்னா சடங்கு சரிங்களா. அப்போது வந்து பரினா வந்து பார்த்தீங்கன்னா குதிரை, பாரினா வள்ளல். அப்போ சி. ஆறுனா இருபொருள் கேட்டுக்கோங்க. ஆறுனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒன்று நதி, இன்னொன்று என்ன குறிக்கும். தார்னா வந்து பாருங்களேன், இந்த கொஸ்டின் வித்தியாசமான கொஸ்டின். ஒன்று தார்னா மாலைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போடுவீங்க, இல்லைன்னா சி போடுவீங்க சரிங்களா. அதில் இன்னொரு ஒரு பொருள் தெரியணும், மலையா படையான்னு தெரியணும் சரிங்களா. தார் எப்படி ஒரு அப்படியே வந்து பார்த்தா மாலைன்னா எப்படி அது ஒரு தொடர்ச்சியாக இருக்குது, அது மாதிரி தான் படையும் தொடர்ச்சியாக இருக்கும். படையும் வந்து பார்த்தா படைனால எனக்கு தொடர்ச்சியாக அடிக்க தான் படை. இப்போ மழை வரக்கூடாது, ஏன்னா சரிங்களா. தாரண மலைன்னு போட்டக்கூடாது, மாலை சரிங்களா, தப்பாக போட்டக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா படை தான் ஆன்சர் சரிங்களா. ஏ தான் கரெக்டு. துணின்னா என்னதுன்னா, ஒன்று நல்லா தெரியும், துன்பம் தெரியும் சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த துணி தான் வந்து பார்த்தா நம்ம இது இதாக வரும். ஸோ துணினா துன்பம், இன்னொன்று கோபம், ரெண்டு பொருள் தருது. அதை பாருங்கள். யாமம் என்பது எந்த நிலை அடைப்புக்குள்ளே கேட்டுக்கோங்க. யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறு பொழுது சரிங்களா. ஏ தான் சரியான ஆன்சர். 90 கொஸ்டின் பாருங்கள். அறநெறிச்சாறை என்பது பொருள் யாது, அதாவது வினா கேட்டுக்கோங்க. எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் சரிங்களா. அதை பாருங்கள், சரியான தொடர் கேட்டுங்க. மதிய உணவிற்கு எங்கள் இறந்த காலம்னா சென்றேன், இறந்த காலம் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. செல்வேன் இது வந்து எதிர்காலம். செல்கிறேன் நிகழ்காலம். சென்று கொண்டு இருக்கிறேன் இதுவும் நிகழ்காலம் வரணும் சரிங்களா. சரியான தொடரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம், இறந்த காலம். உளம் மகிழ்கிறோம் நிகழ்காலம் கரெக்டாக இருக்குது சரிங்களா. மகிழ்வோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம் கிடையாது, இதுவும் கிடையாது, தப்பாக இருக்குது. அப்போ அதான் கரெக்டாக இருக்குது. 94 கொஸ்டின் பாருங்கள். பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடர் கேட்டுங்க. உழைக்கின்ற மாடு தான் சரிங்களா. உழைச்ச மாடுன்னு வரக்கூடாது. உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே வேலை கிடையாது. அப்போ அது கிடையாது. அப்போ வந்து பார்த்தா நம்ம பிஓ சிஓ எடுக்க போகிறோம். இப்போ உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். இதில் தான் ஏதோ ஒன்று பார்க்க போகிறோம். இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லேஸாக. அப்போ பாருங்கள், உள்ள இதை பிரிச்சிங்கன்னா ஊருக்கு உள்ளேன்னு வரும், இதுக்கு பிரிச்சிங்கன்னா ஊருக்கு உள்ளேன்னு வரும். அப்போது இது ரெண்டில் எது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. உள்ள பேச்சு வழக்கா, உள்ளே பேச்சு வழக்கா. உள்ளே வெளியே அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். உள்ளே வெளியே அப்படி பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், உள்ள அப்படிம்போம் சரிங்களா, வெளியே அப்படிம்போம், வெளியேன்னு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சரியானது, உள்ளே அப்படி தான் வரும். அப்போ உள்ளேன்னு இதுதான் உள்ளேன்னு வருது, சி. அதை பாருங்கள். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் பாருங்க, இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கு தொடர் கிடைக்குங்க. இப்பொழுது உயரமாக வளர்ந்திருக்கிறான் கிடையாது, வளர்ந்து விட்டான். இப்போ உயரமாக இது இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். அப்போ ஏதான் சரியானது. 96 கொஸ்டின் பாருங்க. அதாவது இது வந்து பார்த்தா ஒரு ஒரே நின்ற மாதிரி வரல வந்து பார்த்தா முக்கால் புள்ளி யூஸ் பண்ணுவோம். இதை வந்து பார்த்தா ஒரு பட்டிமன்ற மாதிரி பேசுகிறது வந்து பார்த்தா ஒரு ஆள் சொல்லுற மாதிரி சொல்லி இப்படி நம்ம ஆரம்பிப்போம். அப்போ பாருங்க, பாமகள் அப்படின்னு வந்து பார்த்தா வரணும். அப்போ இது வரக்கூடாது. அப்போ வந்து பியில் சியில் ஏதோ வரப்போகுது. அது ஏதோ எழுதுகிறாள் போல் இருக்குதே அப்படின்னு வந்து பார்த்தா ஏதோ நம்ம கேள்வி கேட்டுட்டோம். அப்போ வந்து பார்த்தா கேள்விக்குறி தான் வரணும். அப்போ அந்த ஆன்சர் வந்து சி சரிங்களா. ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே அப்படின்னா ஆச்சரியமாக கேட்கல. ஆதிரைக்கு பக்கத்தில் நம்ம வந்து பார்த்தா வியப்புக்குறி யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. கும்பகோணம் அதோட மருவு கேட்டிருக்காங்க. அது குழந்தை. இன்டலெக்சுவல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், உங்கள் அறிவாளன்னு தெரியும். அதை பாருங்கள். இன்று ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா வந்து பார்த்தா ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன வரணும், திறன்பேசின்னு வரணும். பௌதிகம் என்று சொல்லுக்கு இனியா தமிழ் சொல்லி கேட்டிருக்காங்க. பௌதிகம்னா இயற்பியல் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 100 கொஸ்டினுக்கு நீங்கள் சரியாக எத்தனை கொஸ்டின் சரியான விடையை எழுதின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஒரு சைடில். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் என்ன பார்க்கோம்னா 11th 12th ஓல்டு புக் பேக் ஆன்சர் பார்க்கோம் சரிங்களா. இந்த 11th 12th ஓல்டு புக்கில் ஒரு புக் பேக் ஒரு ஆன்சர் ஒரு ஆளுக்கு எடுத்தாங்க. 6 இருள் சரிங்களா. 6 இருள் சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் 6 இருள் சொல்லுங்க, இது பண்பு தொகை வராதா கேட்டிங்க. ஏன்னா அருமையான இருள்னு நம்ம பிரிக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து பார்த்தா ஒரு இருளை போய் வந்து பார்த்தா அருமைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் 6 உயிரை வந்து பார்த்தா அருமையான உயிர்னு நம்ம சொல்லுவோம். சும்மா பிரிக்கிறது வந்து பார்த்தா ஆன்சர் வருதுக்குன்னு பிரிக்கக்கூடாது, பொருள் இருக்கான்னு பார்த்து பிரிக்கணும் சரிங்களா. அப்போ 6 இருள் தான் பிரிக்கணும். அருமையான இருள் நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது தவறானது. ஏன்னா
அது அருமையான இருளை வந்து பார்த்தோன்னா நம்ம அருமைன்னு அது பண்பாக சொல்ல முடியாது சரிங்களா. அது வந்து பார்த்தோன்னா அது 6 இருளில் எப்படி அடர்ந்த இருள் அப்படியே வந்து பார்த்தா ஒரு நம்ம அமாவாசை மாதிரி அப்படி நினைக்கிற மாதிரி அது சரிங்களா. அதனால் அந்த பொருள் அதில் தான் வந்திருக்கும் சரிங்களா. மற்ற இதுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.